நீங்கள் கடந்த காலத்தில் திமுக கவர்னரை எப்படி எதிர்த்தது இன்னைக்கு எப்படி எதிர்த்துன்னு அப்போ நான் என்ன அர்த்தம்னா ரவி கால் மேலே கால் போடணும் கைது போட மாட்டேன்ப்பா அப்படின்னாரு. இதே அம்மையார் ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னா ரவி என்ன சொல்லியிருப்போம், எப்பா எனக்கு இந்த மாநிலம் வேணாப்பா. நான் பிடிஆர் கேட்டார் ஒரு சில கேள்வி, எதுக்கு கவர்னர் பங்களாக்கு இவ்வளோ சம்பளம்? கேசி வேணுகோபால் போன்றவருக்கு என்னன்னா விஜய் வச்சு முதலமைச்சர் அங்கே ஆகலாம், விஜய் நின்று வரா ஜெயிச்சிருவாரா டெபாசிட் வாங்குவாரா கேட்கணும்ல. கேசி வேணுகோபால் சொன்னால் செல்வ பிறந்தவங்க என்ன சொல்லணும், சார் அதனால எதுவுமே தெரியாது சார், கேரளாவில் பொய்யா சொல்கிறாரு. அண்ணன் திருமாவளவன் பேசுகிறாருல்ல, அவரு கொண்டு நான் நேந்தி விட்டுருக்கா, எதுக்கு திருமாவளவன் பேசுகிறாரு? எங்கே செல்வ பிறந்தகை பேசினாரு? இங்கே கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கும்போது ராகுல் காந்தி எதுக்கு விஜய் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு? தமிழக அரசியல் இந்த மேலும் ஒரு மாதிரி சூடு பிடிச்சிடும். நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறவர் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மோடி தமிழ்நாடு வந்துட்டு போயிருக்காரு, எடப்பாடி அவரை சந்திச்சிருக்காரு. அவங்களோட சந்திப்பு எதை சொல்லுது? ரொம்ப ஸ்ட்ரைட்டாகவே வந்துட்டீங்க. எதை சொல்லுதுன்னா அவங்களுக்கு ஆட்சியில் மாற்றம் கொண்டு வரணுன்ற அந்த தேவை இருக்கிறது. ஏன்னா தமிழகத்தில் எப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி மற்ற இடத்துல எல்லாமே பாப்புலராக இருக்குது. மோடி அவர்களோட அந்த பாப்புலாரிட்டி இருந்தாலும் தமிழகத்தில் அந்த பொருள் விற்கவே இல்லை, அது எடுக்கவே இல்லை. அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பாஜக எதிர்ப்பு அப்படின்ற அந்த கார்டு அவருக்கு திருப்பி திருப்பி வெற்றியை கொடுக்குது. அதனால் அவரும் அதே கார்டை தான் ஆட போகிறார் திருப்பி. இந்த சைட்லேருந்து ஒரு செய்தி வருது, அதாவது மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு பணம் ஒதுக்க முடியாது, கிட்டத்தட்ட நீங்கள் அனுப்பிச்ச அந்த ப்ரொப்போசல் ரத்து, இதை வச்சு நாங்கள் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது ஒரு பெரிய பின்னடைவாக தான் அது நேற்று வரலாம் பேசு பொருளாச்சு. இன்றைக்கி காலையில் என்ன சொல்கிறாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில் மக்கள்கிட்ட நிறைய இடங்கள்லாம் கையகப்படுத்திடுவாங்க, மக்கள் பாதிச்சிருவாங்க, அதனால் நாங்கள் எங்கள் ஐயா இதுக்கு பர்மிஷன் கொடுத்து புதுசாக ஒரு உருட்டை அவங்க எடுத்து ஆக்சுவலாக இது மக்களோட எதிர்பார்ப்பு. இன்னொன்று கோவை ஒரு தொழில் நகரம். ஸோ ஜனத்தொகை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சிட்டின்னு கூட, டவுன் கூட அதை சொல்லலாம். அப்படி இருக்கும்போது ஒரு எலெக்ஷன் நெருங்கும்போது தமிழ்நாட்டு மக்களோட கோரிக்கையை இவங்க இப்படி உல்டாவாக பேசுறது எப்படி புரிஞ்சுக்கிறது? அது பிரதமர்கிட்ட போயிட்டு ஏன் இது நீங்கள் வந்த நேரத்தில் இந்த மாதிரி தகவல் வெளியில் வந்துச்சு, இதை வைத்து எதிர்கட்சிகள் பேசு பொருளாக்கி நமக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விளம்பரத்தையும் விளம்பர பிரியத்தையும் இவங்க குறைச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அது அவுட் ஸ்மார்ட் பண்ணிடுச்சு. அதாவது மெட்ரோ ரயிலுக்கோ தமிழகத்துக்கோ பணம் கொடுக்கல, பாரதிய ஜனதா கட்சி வஞ்சிக்கிறது அப்படின்ற அந்த பிரச்சாரத்தை வெற்றிகரமாக நேற்று பண்ணிட்டாங்க. பிரதமரோட அந்த தமிழ் பேசுகிறதோ திருக்குறள் கற்றுக்கல தமிழ் கற்றுக்கல அப்படின்னு வழக்கமாக பேசுகிற அந்த ஸ்டீரியோ டைப்பான பேச்சோடு பார்க்கும்போது நேற்று இந்தியா கூட்டணியில் இருக்கிறவர்கள் வெற்றிகரமாக பேசிட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கு எதிர்வினைன்னும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இப்போ போங்க டிசம்பருக்கு கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி வாங்க, வரும்போது மெட்ரோ ரயிலுக்கு பணம், விவசாயிகளுக்கு பணம், பம்பு செட்டுக்கெல்லாம் வரி குறைப்பு இப்படின்ற மாதிரி விஷயங்களை நீங்கள் அறிவிச்சிங்கன்னா கூட சரி செய்யலாம். ஆனால் அந்த நிலைக்கு போல இப்போ பரந்தூர் விமான நிலைய திட்டம் வேணும், அதில் விவசாயிகள் நிலம் எடுக்கப்படலையா? சதன் ரயில்வே, அதாவது மத்திய ஒன்றிய அரசுக்கு கீழே வரக்கூடிய மத்திய அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய ரயில்வேக்கு, சதன் ரயில்வேக்கு போதிய அளவு நிதி ஒதுக்குறது கிடையாது. அது என்ன காரணம்? தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இந்த தென்னிந்திய மாவட்டத்தில் தான் அந்த தென்னக ரயில்வே வண்டி ஓடுது. அப்போ அவங்களுக்கு பெங்களூர் டு சென்னை போகிற ட்ரெயினை பற்றியோ, இல்லை ஹைதராபாத் டு சென்னை வர ட்ரெயினோ, இல்லை சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் போகிற ட்ரெயின், இல்லை கொச்சியிலேருந்து எக்மோர் வர ட்ரெயினை பற்றி அவங்களுக்கு பெரிய கவலை கிடையாது. அவங்களுக்கு தேவை பாட்னா, லக்னோ, அலகாபாத் டு குஜராத்து, அப்படி அந்த ஒரு மனப்பான்மையில் இருக்கிறாங்க. அப்படி அதெல்லாம் தெரியுது. தென்னக ரயில்வேக்கு என்ன அநீதி இழைக்கப்பட்டதோ, பணம் ஒதுக்கப்படாமல், அது இன்றைக்கி மெட்ரோ ரயிலுக்கும் நீடிக்கும். ஒருவேளை இப்போ தேர்தல் வருது, அதனால் மனநிலையில் மாற்றம் வருதான்றதை நம்ம பார்க்கணும். மற்றபடி இது பேசுனது. ஏன்னாதான் பிரதமர் வெளியில் இந்த மக்கள் நலன், இந்த மாதிரி விவசாயி புலமை இதெல்லாம் பேசுவார் தவிர்த்து உள்ளுக்குள்ளே ஒரு அரசியல்வாதி. அதனால் அவர்கிட்ட சொல்லி வச்சுட்டா அதுக்கப்புறம் அவரோட ஆள் வருவார், ஐயா அமித்ஷா வரும்போது அவர் கூட டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் அப்படியே கூட்டின்னு வருவார். தமிழக அரசியல் மேலும் ஒரு மாதிரி சூடு பிடிச்சிடும். அதை நம்ம பார்க்கணும். இப்போது எடப்பாடி அதிமுக அப்படின்னு பேசும்போது திருப்பியும் விஜய் அதிமுகவோட கூட்டணி சேருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பல பத்திரிகைகளில் மறுபடியும் இந்த பேச்சு ஈடுபடுது. விஜய் தனியாக நிற்கும் போது தான் அவருக்கான ஒரு வேல்யூ அப்படின்றது விஜய் தரப்புல இருந்து பேசின ஒரு விஷயம். இப்போ மறுபடியும் இப்படி ஒரு உரையாடல் சமூக வலைதளங்கள்ல ஏற்பட்டிருக்கு. இப்போ மறுபடியும் கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கா? விஜய் அவர்களை பற்றின பேச்சு
தேர்தல் முடிகிற வரலும் இருக்குங்க. தேர்தல் அதாவது மே மாதம் இல்லை ஏப்ரலில் கூட்டணி வரலும் இது அதிகமாக பேசப்படும். விஜய் எங்கே போகிறாரு, விஜய் தனியாக போகிறாரா, சேர்ந்து போகிறாரா, தனியாக போகிறாரா, சேர்ந்து போகிறாரா, தனியாக போகிறான்னு இதுக்கப்புறம் தொடர் கதையாக தான் இருக்கும். ஏன்னா விஜய் அவர்கள் என்ன தான் வந்து நான் பாசிச பாஜகவுக்கு எதிர்ப்புன்னு சொன்னாலும் அவர் வந்து பாரத பிரதமர் மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் விமர்சனம் செய்வது கிடையாது. ஸோ அப்போ அந்த இடத்துல அங்கே ஒரு கிரே ஏரியா இருக்குது. சொல்லும் போது சொல்கிறாரு நான் தனியாக தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் அவர் தனியாக போனால் அவருக்கு உண்டான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்றது ஒரு கேள்விக்குறி. அதிமுகவோட கூட்டணி இருக்கா இல்லையா அப்படின்றது நமக்கு இன்னும் ஒரு 40 நாள் 50 நாள் ஆகும் தெரியறதுக்கு. அதுக்கப்புறம் பிறகுதான் தெரியும். மற்றபடி பாஜக வந்து ஒரு கணக்கு போடும், அதிமுக ஒரு கணக்கு போடும். அதிமுக போடுற கணக்கு என்னவா இருக்கும்னா அதிகப்படியான சீட்டுகளில் நம்ம நிற்கணும். நிறைய கட்சிகளை சேர்க்கவும் முடியாது. அதாவதுங்க ஒரு கூட்டணியில் வந்து நிறைய கட்சிகளை சேர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா தப்பிச்சுக்கும். இந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகாமல் கூட்டணியில் வந்த கட்சி உங்களை பலவீனப்படுத்திடுச்சுன்னா அது வந்து பிரச்சனை. உதாரணத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி இப்போ அவங்க வந்து ஒரு 50 சீட்டு கேட்குறாங்க அதிமுக கிட்ட, கேட்டு வாங்கிட்டு 50 சீட்டில் தாமரை போய் நிற்கிதுன்னா அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மி. திமுகவை எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய அந்த கட்சிக்கு உண்டான கட்டமைப்பு என்பது கம்மி. அப்போ பாரதிய ஜனதா கட்சி கம்மியான இருக்கையில் சீட்டு வாங்கிட்டு அதிகப்படியான உழைத்து சீட்டு ஜெயிக்கிறது தான் அவங்களுக்கு உண்டான வியூகமாக இருக்கும். கூட்டணியில் சீட்டு கொடுக்குறாங்கன்றதுக்கோசரம் போய் இஷ்டத்துக்கு கேட்க முடியாது. அது மாதிரி இந்த வியூகங்கள்லாம் இருக்குது. இது எப்படி போகுதுன்னு பார்க்கணும். இதில் வந்து விஜய்க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா, இல்லை விஜய் தனியாகவே போனார்னா அது விஜய்க்கு நல்லதா நான் பார்க்க. சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் தான் இங்க வந்து பிரச்சனை. ஒருவேளை திமுகவோட கூட்டணிகள் மாதிரியான கூட்டணியா இருந்தா அது இவங்க ஈஸியா அதை ஃபார்ம் பண்ணிடலாம். பட் இங்க எடப்பாடி பழனிசாமி விஜய்னு வரும்போது 2 பேருமே வந்து தங்களை வந்து ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டா தான் நிற்பாங்க. அந்த இடத்துல தான் இவங்களுக்கான ஒரு சிக்கல் வருது. ஒன்று வந்து முதலமைச்சர் வேட்பாளர் ரேஸ்ல யார் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியோட அனுபவம் எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலர். அதிமுகன்றது மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கட்சி. அது நம்ம ஏற்றுக்கிறோமோ ஏற்றுக்கலையோ அதை தாண்டி திமுக எப்படி பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக இன்னைக்கு இருக்கிறதோ அது அளவுக்கு வாக்கு விகிதாச்சாரம் சற்று குறைந்து இருக்கிற காரணத்தினால் விமர்சனத்துக்குள்ளாகப்படுது. மற்றபடி அந்த கட்சி வந்து இல்லை, கட்சி மோசமாக போயிடுச்சு அப்படின்றதெல்லாம் வந்து அந்த வாதத்துக்குள்ளேயே அதுவில் நான் ஏற்றுக்க நான் தயாராக இல்லை. ஒன்று. ரெண்டாவது, அனுபவம்னு ஒன்று இருக்குங்க. வந்து 1.5 வருஷம் 2 வருஷம் கூட முழுசாக ஆகலை, முழு போராட்டங்கள் நடத்தலை, மக்களை சந்திக்கலை, பிரச்சாரம் பண்ணலை, வேட்பாளர்கள் இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் முதலமைச்சர் அப்படின்ற அந்த எண்ணோட்டம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அவர் தனியாக போகிறாருன்னா இருக்கலாம். பட் கூட்டணியில் வரும்போது நான் முதலமைச்சர்னா அதிமுகவில் கடைக்கோடியில் இருக்கிற ஒரு சின்ன வயசு கம்மியாக இருக்கிற ஒரு தொண்டை கூட அதை ஒத்துக்க மாட்டேன். செல்வ பெருந்தகை, காங்கிரஸ், ஜோதிமணி, காங்கிரஸ் தரப்புல ஒரு குரூப் வந்து திருப்பி விஜயோட ஒரு சாஃப்ட் கார்னரை வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. விஜய் வந்து காங்கிரஸோட டைப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இப்போ ஜோதிமணி போன்றவர்கள் ஒரு காலத்துலேயே வந்து ராகுல் காந்தியை வந்து பார்த்தாரு, ஒரு காங்கிரஸ்லேயே சேர்ற ஒரு எண்ணம் இருந்தது. செல்வ பெருந்தகையும் வந்து இல்லைங்க நாங்கள் எதுக்கு விஜயை பற்றி இவங்களும் எதுவும் தப்பாக பேசுறதில்ல. விஜய் வந்து என்ன குற்றம் சாட்டுறாரு, 41 கொலைக்கு காரணம் அது வந்து விபத்து அல்ல, அது கொலை. அது வந்து மக்கள் வந்து சதியால் பாதிக்கப்பட்டாங்க. பாதிப்பு உள்ளானது எங்களோட கட்சி தொண்டர்கள், எங்களோட கட்சியில் எங்கள் சொந்த இழப்பு இது. இதற்கு காரணம் திமுக அரசு, இதற்கு காரணம் செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது விபத்தா இல்லை பிளான் பண்ணப்பட்டு செய்யப்பட்டதா இல்லை ஒரு அதாவது தெரியாமல் பண்ணதுனால வந்த விபத்தா அப்படின்றதுலாம் பிரச்சனைக்கு இருக்குங்க, விசாரணையில் இருக்குது. ஆனால் தாவேக்கு என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா திமுக மீது குற்றச்சாட்டு. அடிப்படையில் திமுக என்ன பண்ணணும், இந்த பாருப்பா நீ புதுசாக கட்சி வந்துட்டு ஒரு கூட்டத்துக்கு எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி வரணும், உனக்கு எந்த வித அடிப்படை தகுதியுமே இல்லாமல் நீ கூட்டம் நடத்துகிற, மக்களை எப்படி சந்திக்கணும், மக்களை எப்படி கையாளணும், மக்களுக்கு என்ன தேவை, 1 லிட்டர் 1/2 லிட்டர் பாட்டில் தண்ணி வாங்கி கூட உனக்கு வைக்க உனக்கு முடியல, இந்த லட்சணத்தில் நீ இருக்கிறன்னு சொல்லிட்டு சிறந்தவங்க வந்து கிழிக்கணும். ஜோதிமணி கேட்கணும். அதை விட்டு விஜய் அண்ணா நல்லவர், ராகுல் காந்திக்கு பழக்கம், எங்கள் அண்ணாவும் இந்த அண்ணாவும் ஃப்ரெண்ட்ஸு, 10 வருஷத்துக்கு முன்னாடியே 2 பேரும் ஒன்றா விளாண்டாங்க, ஆனால் அவர் வந்து ஸ்டாலின் சாரோட ஃப்ரெண்டாக இருக்கார், அவரும் அவருக்கு ஃப்ரெண்டு தான், இவருக்கு ஃப்ரெண்டு தான். நான் என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? அப்போ ஜி எதிர்க்கிறது போது மீசை தாடி கீடி கடப்பாரு எல்லாம் வருது. ஆனால் ராகுல்ஜியை பற்றி பேசும்போது அமைக்கி வாசிக்கிறீங்க. இங்கே கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கும்போது ராகுல் காந்தி எதுக்கு வந்து விஜய்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு? சரி ரைட்டு பேசுகிறீங்க, ரைட்டு, அதையா வெளிப்படையாக சொல்கிறீங்களா? பாசிச பாஜக எதிர்ப்பு, அதிமுகவோட நட்பு இல்லை, திமுக தீவிர எதிர்ப்பு. இப்போ காங்கிரஸ் ஃப்ரீயாக தானே இருக்குது. ஒன்று அந்த காங்கிரஸோட வேணா பேசி இல்லை ஒரு கூட்டணியை முடிவு பண்ணி, அப்போ அதாவது ஒரு 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 தலைமை பண்பு என்பது ஒன்று நம்ம தலைமையை ஏற்றுக்கிற அப்படி சொன்னீங்கல்ல, அதுக்கு பின்னாடி நீங்கள் என்ன வேலை பண்ணீங்க?
அதாவது அதிமுக கூட கூட்டணி வரல, திமுக கூட்டணியில் பிரச்சனை இருக்கு சொல்கிறாங்களே, விஜய்க்கு இன்னும் ஒரு சிறிய கட்சி கூட இன்னும் போய் விஜயை ஏற்றுக்கிட்டு விஜய் தான் முதலமைச்சர்னு இன்னும் யாரும் அங்கீகரிக்கல. ஒரே ஒரு சீட்டு. அப்படி அங்கீகரிக்காத விஜய் கிட்ட தான் வந்து இவ்வளோ பெரிய பேரியக்கம் வந்து ஒரு சாஃப்ட் கார்னரை மெயின்டைன் பண்ணுதுன்றது. அது பேரியக்கம் டெல்லியில். தமிழகத்துன்னு வந்துட்டா காங்கிரஸ் கட்சியையும் பாரதிய ஜனதா கட்சியும் பேரியக்கம் தேசிய கட்சியெல்லாம் ஒரு மூலையில் நில்லுங்க, பேசிக்கிட்டு இருக்கிறோம், திமுக கூடயும் அண்ணா திமுக கூடயும் பேசி முடிச்சுட்டு சொல்கிறோன்னு வாங்க மக்கள். அதுதான் இங்கே கலல் எல்லாம். இவர்களுக்கு இங்கே வாக்கு வங்கி கண்டி அதிகமாக இருந்ததுன்னா இவங்க பண்ணக்கூடிய சேட்டைகளே வேற. இங்கே மாநில சுயாட்சி பெருமை பேசுகிற தமிழகத்தில் அது திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் மாநில சுயாட்சியை விட்டு கொடுத்துட்டாங்கன்னா மக்கள் வந்து கண்டிப்பாக தண்டிச்சிருவாங்க. ஒரு கட்சி அழியிறது உறுதி. இப்போ அதிமுக இன்றைக்கி பேசுகிறாங்க பிஜேபி கிட்ட அடிமையாக இருக்குது, அடமானத்தில் இருக்குன்னு. இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வந்துட்டு அவங்க திரும்ப திரும்ப நிரூபிக்கிற மாதிரி அவங்க சொல்கிற எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டு கூட இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதிமுகவுக்கு அந்த பாதிப்பு வரும். பிஜேபி, பாஜக எதிர்ப்பு, கவர்னர் எதிர்ப்பு, இந்தி திணிப்பு, இதெல்லாம் வந்து புதுசு கிடையாது, ரொம்ப பழசு. குடும்ப அரசியல் எப்படி பழசோ அது மாதிரி இது ரொம்ப புதுசு. பட் அது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அதனால தான் சொல்கிறேன், அவங்க திரும்பி அதை தான் பேச போகிறாங்க. அந்த நேரத்தில் இவரும் எடப்பாடி பழனிசாமியும் இந்தி எதிர்ப்புன்னு ஒரு பலகை வச்சுக்கிட்டு கவர்னர்லாம் வந்து ஒழுங்கா, ஏன்னா நான் தான் அடுத்து வரப்போகிறேன், அதனால கவர்னர் ஆர்.என். ரவி மரியாதையாக எல்லாத்தையும் கையெழுத்து போடணும், அப்படி ஒரு பிரச்சாரம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சிரிப்பாக இருக்கும், வேடிக்கையாக இருக்கும். இப்போ நீங்கள் சொல்லும்போது ஒரு பிரேக்கிங் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வந்து கவர்னருக்கு ஒரு சின்ன குட்டு வச்சிருக்க மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, கவர்னருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது இந்த மாதிரியான மசோதாக்களை நிறைவேற்றுவதில். ஆளுகின்ற அரசுக்கு, குறிப்பாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகுமா? இல்லைங்க, அது குட்டுன்றதை விட ஒரு அறிவுரை தான் சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு வந்து இன்றைக்கி கொடுக்கப்பட்ட அந்த பெஞ்சோட தீர்ப்பு என்பது ஒரு இடியாப்ப சிக்கலை மேலும் சிக்கலாக்கி விட்டது. அதாவது கவர்னரோட அதிகாரத்துக்குள்ளேயும் ஜனாதிபதி கேட்ட அந்த 14 கேள்விக்குள்ளேயும் நீதிமன்றம் வந்து போய் நிற்க முடியாது. இந்திய அரசியல் சாசனத்தில் ஜனாதிபதிக்கும் ஆளுநர்களுக்கும் என்ன அவங்களோட பவர்ஸ் இருக்கோ நாங்கள் அதுக்குள்ளே போகலைன்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க. இதையும் சொல்கிறாங்க, அதையும் சொல்லிட்டாங்க. அப்போ நான் என்ன அர்த்தம்னா, ரவி கால் மேலே கால் போடணும், கையெழுத்து போட மாட்டோம்பா அப்படின்னாரு. எங்கே போய் நிற்கோன்னா மக்களோட தலைவலி தான் இது, எங்கள் கடைசியில் போய் நிற்கும். உதாரணத்துக்கு உயர்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய நிறைய யூனிவர்சிட்டிஸில் வேந்தர்கள் துணைவேந்தர்கள் போடாமல் இருக்கப்படுகிறது. அதற்கு ஆளுநர் வந்து கையெழுத்து போட மாட்டார். அப்போது ஒரு வேந்தர் இல்லை, துணைவேந்தர் இல்லைன்னா அங்கே பாதிக்கப்பட போகிறது அந்த நிர்வாகம். உயர்கல்வித்துறையில் கீழே வர நிர்வாகம். இந்த நிர்வாகம் பாதிப்பு இல்லைன்னா அடுத்த பாதிப்பு அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள். இந்த குறைந்தபட்ச புரிதல் கூட இல்லாமல் ஏதோ அந்த பதவி கவர்னர் பதவிக்கு நேர்த்தி விட்ட மாதிரி ஒரு 4 கையெழுத்து போட்டு போயிருக்கலாம். சரி, இவங்களும் இதே அம்மையார் ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னா ரவி என்ன சொல்லியிருப்போம், எப்பா எனக்கு இந்த மாநிலம் வேணாமா, இங்கே போனால் வந்து டிராஃபிக் ஜாம் ஆகுது, அங்கே போனால் கரண்ட்டு வந்து கட் ஆகுது. கண்டிப்பாக அவங்க செய்யக்கூடியவங்க தான். கவர்னர்கிட்ட சுடுதண்ணியாகவே வரும், கேட்டால் ஷார்ட் சர்க்யூட் ஆகுதுன்னு. இதெல்லாம் கடந்த காலத்தில் இருந்த குற்றச்சாட்டுகள் தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்கும்போது எதுக்கு ஒரே பிரச்சனையாகுது இந்த அம்மாவோட, நம்ம வேறு எதனா மாநிலம் போயிடுவோம், வேறு யாருன்னா பார்த்துக்கிட்டோன்னு. ஆனால் ரவி என்ன பண்ணுறாரு, இதை ரசிக்கிறார். அதாவதுங்க, நீங்கள் கடந்த காலத்தில் திமுக கவர்னரை எப்படி எதிர்த்தது, இன்றைக்கி எப்படி எதிர்த்தது பாருங்க. ஷோ இஸ் பிளேஸ். கவர்னருக்கு வந்துங்க என்ன பண்ணணும், பிடிஆர் இருந்தால் செஞ்சுருப்பார் இதை. இப்போ பிடிஆர் வந்து அமைச்சரவையில் இருக்கார், ஆனால் பிடிஆர் கேட்டார் ஒரு சில கேள்வி, எதுக்கு கவர்னர் பங்களாக்கு இவ்வளோ சம்பளம், யார் வீட்டு காசு அப்படின்னு கேட்டார். அந்த மாதிரி அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கேள்வி கேட்பாங்க. இப்போ இன்றைக்கி பிடிஆரை பொறுத்தவரை என்னங்க, நானும் ஒரு அமைச்சர், எனக்கு உண்டான அரசியல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த நிலையில் போய்ட்டு இப்போ யாரை கொண்டாட வேணுமோ அவங்கள வந்து தள்ளி வச்சுருக்கோம். சர்ச்சையான ஒரு வாதம் வந்ததுங்க, ஒரு பேசுபொருள் வந்தது. அதில் சரி செய்யறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிட்டோம், பிடிஆரை காவு கொடுத்துருக்கோம். அது போன்றவர்கள் இருந்தாங்கன்னா, சமூக நீதி பேசுகிறவர்கள் இந்த மாதிரி அதிகாரி ஜனாதிபதி இதுன்னா வரும்போது ஷோல்டர் டு ஷோல்டர் நிற்பாங்க. ஏன்னா கையில் காசு. இப்போ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மீது அவர் 10 ரூபா எங்கன்னா வாங்கினாரு, லஞ்சம் வாங்கினாரு, லாவண்யம் பண்ணார், குடும்ப அரசியலை அவரை யாருன்னா என்னைக்கு நான் பார்த்தாங்களா? ஏன் பார்க்கல? ஏன்னா அவர் அப்பா இருக்கிறாரு, அவர் மறைகிறாரு, அதுக்கு அடுத்த தலைமுறை அப்புறமா வருது, தேர்தல் நிற்கிது, மக்களை சந்திச்சு ஜெயிக்கிறார். அதுக்கப்புறமா இப்போது போய் வெளியில் பேங்க்லலாம் வேலை பார்த்தாரு, அவர் வந்து ப்ரைவேட் கன்சல்டண்ட்டாக இருந்தார், எல்லாம் இருந்தது, லஞ்சம் புஞ்சம் நிலம் எல்லாம் இருக்குது. அமைச்சர் பதவியால் வரக்கூடிய சுகங்களையோ டெண்டரையோ பிடிஆர் அனுபவிக்கல. அதெல்லாம் தான் சொல்கிறேன், அந்த இடத்துல கவர்னரை வந்து இன்னும் அட்டாக் பண்ணணும். உனக்கு எதுக்கு கவர்னருக்கு, சார் உங்களுக்கு வந்து தமிழை வந்து சேஃப்டியான ஒரு மாநிலம், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு இந்த பெட்ரோல் குண்டுன்னு ஒருத்தர் போட்டாப்புல அந்த கருக்காவின நீங்கள் பார்த்தீங்கன்னா பாவம், அவர் வந்து ஒரு 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 தோரணையாக கூட இருக்க மாட்டாப்புல. ஆளே பார்த்தா வந்து பால் ரொட்டி பழம் குத்து எலும்புமா இருப்பார். அவரை வந்து சிறை தண்டனை.
ஏன்னா ஒரு தீவிரவாத இயக்கத்தை சார்ந்தவர் இயக்க பாட்டிஷவர்லாம் எத்தனை போயிட்டார் கவர்னரில். அதனால் அவங்களுக்கு இருந்த ஒரே த்ரெட் அந்த கற்கா வினோத், அவங்களே நாங்கள் பிடிச்சி கைது செஞ்சு சட்டப்படி நடவடிக்கை எடுத்துட்டோம், உங்களுக்கு இனிமேல் எந்த பாதிப்பும் இல்லை, ஆனால் அந்த 3 வண்டி முன்னாடி போகிறது 3 வண்டி பின்னாடி போகிறதுனால இவ்வளோ டீசல் செலவாகும், வேணாம் நீங்கள் ஒரு வண்டியிலே போயிட்டு வந்துருங்க, எப்படி இருந்தாலும் மசோதா கையெழுத்து போகிறதில்ல, கையெழுத்து போடாத கவர்னருக்கு எதுக்குமா வண்டி. அதுக்கப்புறம் வந்து அந்த தர்பார் ஆள் வந்து நீங்கள் பேரெல்லாம் மாற்றிட்டு வச்சிருக்கிறீங்க, அந்த தர்பார் ஆள் வந்து எங்களுக்கு வருமானம் இல்லை அரசாங்கத்துக்கு, அதனால் வாடகைக்கு உள்ள இருக்கிறோம், அதனால் யாரா வந்து இனிமேல் வாடகை கேட்டாங்கன்னா காது குத்து பேக்கரி நிகழ்ச்சி எப்படியா இருந்தாலும் நீங்களும் அது மாதிரி தான் போகிறீங்க காது குத்து பேக்கரிலாம், அதனால் அந்த தர்பார் ஆளை வந்து அரசாங்கமே வந்து இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணியிருந்தால் கைத்து இவரே போட்டிருப்பார், இல்லை மாநிலத்தை விட்டு போயிருப்பார். பண்ணாததுனால அவருன்னு நேரம் ஓகே நல்லா தான் இருக்குல்ல, நானும் கொஞ்சம் அரசியல் பண்ணிக்கிறேன்னு. இவருக்கு அரசியல் வேலை கிடையாது. அதாவது அண்ணாமலை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரோ அதை அவர் பண்ணார். அண்ணாமலை இப்போ பாருங்க, ரவிக்கு வந்து அரசியல் பண்ணுறதுக்கு வேலை கிடையாது, பண்ணுறாரு. அண்ணாமலைக்கு அரசியல் பண்ண வேண்டிய வேலை எல்லாம் பண்ணுறாரு. நயினார் நாகேந்திரன் தான் அரசியல் பண்ணோம், அவருக்கு உண்டான அரசியல் பண்ணுறாரு. நயினார் வந்து 70 சீட்டு கேட்பேன், அப்புறம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இல்லை, நாங்கள் முடிவு பண்ணுவோம். எங்களுக்கு திமுகவை வீழ்த்தோம், எங்கள் சக்தி எங்களுக்கு தெரியும், அதுக்கேற்ற சீட்டு கேட்டு நான் வந்து என் கட்சி என் கூட்டத்துக்கு நான் நடிகரோ நான் பெரிய ஆளுமையே கிடையாது, நான் போராட்டம் வந்து நடைபயணம் போகிறேன், என்னை பார்த்து வணக்கம் சொல்கிறாங்க வாழ்த்து சொல்கிறாங்க, நான் அதுக்கு உண்டான அரசியல் பண்ணுறேன்னு யதார்த்த அரசியல் பேசுகிறேன். அதனால தான் நிறைய பேர் கேட்குறாங்க, என்னப்பா நீ பிஜேபி மாதிரியே தெரியலப்பா, அதிமுக கார மாதிரியே இருக்கிறியப்பான்றாங்க. ஆனால் அந்த நயினார் நாகேந்திரன் இவர்கள் அதிகமாக அரசியல் பண்ணுறாங்க. இவர்கள் கேள்வி கேட்காத விட்டதனுடைய போக்கு, இவர்களுக்கு அந்த இடத்தை அரசியல் ரீதியாக நீங்கள் யார் தமிழகத்துலன்னு காட்ட திமுக இன்னைக்கு தவறி விட்டது. நம்ம பேசலாம், நீங்கள் கரெக்டாக டைட்டாக இருந்தீங்கன்னா கவர்னர் 3 வருஷம் ஆயிடுச்சு எஜமா வேறு எதனா ஸ்டேட்டு ஏன்ப்பா நல்லா தான் இல்லை சார், சிஎமுக்கும் ஒன்றும் செட்டாகலை, எங்கே போனாலும் ஒரே ராவடியாக இருக்குது, என்னப்பா ராவடி நீ திருப்பி ராவடி கொடுப்பா, இல்லை சார் என்னை விட ரொம்ப மோசமான ஆளாக இருக்காரு, ஸ்டாலின் இஸ் வெரி டேஞ்சரஸ் மேன் அப்படின்னு நம்மளே சொல்லிக்கிறது கிடையாது. டேஞ்சரஸ் மேன்னா எங்கள் கவர்னர்னு ஒருத்தர் இருக்கக்கூடாது, வேற கவர்னர் வரணும். ஒருத்தருக்கு ஒரு பண்பு இருக்கும்ல சார், அந்த பண்பு தான் ரொம்ப நாகரிகமாக இருக்குது, அந்த பண்பு அவருக்கு டேஞ்சருன்ற. என்ன சரி உங்கள் பண்பு என்ன, ஒரு பண்பு இருக்குது ஒரு விஷயத்தில் அதெல்லாம் இது பண்ணுறாரு, அந்த பண்பை பயன்படுத்தி இன்றைக்கி அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க போராட்டத்துக்கு போராடுறாங்க. அதுலேயுமே வந்து ரொம்ப மென்மையாக இருக்காரு நான் புரிஞ்சுக்கிட்டுமா, அவங்களோட வலி வேதனை உங்களுக்கு தெரியல. டீச்சர்ஸு இன்றைக்கி ஆட்சி வந்தது 3% வாக்கு தான் வித்தியாசம், யாருக்கு திமுக அதிமுக. அதில் அரசு ஊழியர்களோட உழைப்போ இல்லை அவங்களோட ஓட்டு எதனா ரெண்டுத்தையும் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியுமா? ஏன்னா ஒரு தேர்தல்னு ஆரம்பித்தா காலையில் 5 மணிக்கு போனோம், அதில் பெண் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள்லாம் உண்டு. பெண்கள் நம்ம பற்றி பேசுகிறோம், 5 மணிக்கு போனோம் பூத்தில் உட்காரோன்னா அன்றைக்கி சாயந்தரம் 7 மணி ஆன உடனே கலெக்டர் ஆஃபீஸ்க்கு டிஆர்ஓ ஆர்ஓ எல்லாருக்கும் கொடுத்துட்டு அந்த மிஷின் அங்கே போய் சேர்ந்து முடிகிற வரோம் 2 நாள் ஆகிடும். அது பண்ணி முடிச்சுட்டு இன்னொன்று பெருவாரியானவங்க அரசு ஊழியர்கள் போன முறை ஓட்டை வந்து திமுக தான் போட்டாங்க. அப்போ அந்த பண்பை அதை பார்க்கலையே, அதை தான் சொல்கிறேன். ஒரு சில சிக்கல்கள் அங்கே இருக்குது, அது அவங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. எல்லாத்துக்கும் பாசிச பாஜக ஒண்டி பதிலாகிடாது. ஒரு இடத்துல வேலை செய்யும், ஒரு சில இடத்துல வேலை செய்யும், ஃபுல்லாக அதையே காட்டிக்கிட்டு நீங்கள் வந்து போன தேர்தலில் சுலபமாக அப்படி ஜெயிக்க முடியும். மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சொத்து வரி தண்ணி வரி ஏறினதுக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சின்னு அழகாக சொல்லலாம். கரண்ட் பில் கட்டும்போது கோவம் வந்ததுன்னா அந்த கோவத்தை யார்கிட்ட கட்டும்? துப்புரவு தொழிலாளி பெருசாக ஒன்றும் கேட்கல, சிலபல 100 சம்பளத்தில் கூட்டி கேட்டாங்க, 3 வேளை சாப்பாடு போட்டிங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை உணவு வரத்துக்கு நேரம் ஆகுது ஆறி போகுது, அந்த காசை வந்து எங்களுக்கு ஒதுக்கணும், அந்த 100 சில்லற கோடி ஏதோ அதை வந்து நீங்கள் எங்களுக்கு காசாக கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் எங்களுக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டுக்கோன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு தேவை காசு, அதை கொடுத்துட்ட பிரச்சனை கிடையாது. எல்லாம் டெண்டர்னா கான்ட்ராக்டுக்காரை தான் நம்பி போகிறீங்கன்னா மக்கள் அதெல்லாம் பார்ப்பாங்க. அது மக்கள் எப்படி முடிவு பண்ணுவாங்க எனக்கு தெரியல, பட் நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஸோ டிஎம்கே கவர்மெண்ட்டோட கூட்டணி வந்து உறுதியாக இருக்கா? ஏன்னா இப்போ காங்கிரஸ் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் டோன் பேசிட்டு இருக்கும்போது இந்த கூட்டணியோட ஸ்டேட்டஸ் வந்து என்ன இருக்கு? காங்கிரஸ் கூட்டணியில் இன்னைக்கு ஒரு சலசலப்பு இருக்குங்க. அதற்கு காரணம் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையில் இருக்கிறவங்களோட புதிய தலைமுறை. ஒரு ராகுல் காந்தினே வெளிப்படையாக சொல்லுவோம். நான் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்களோட அரசியலை வந்து நான் எங்கேயுமே வந்துட்டு இதற்கு முன்னாடிலாம் வந்து கோடிட்டோ இல்லை இதாக பேசியிருக்கிறேன். அவர் வந்து ரொம்ப நல்ல மனிதர் அப்படின்றத நான் என்றைக்குமே நம்புவேன், அதில் எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் நல்ல அரசியல்வாதியாக நீங்கள் நடந்து, நல்ல அரசியல்வாதினாவே அது கெட்டதெல்லாம் கலந்தது தான். அதனால் அரசியல்வாதியாக நீங்கள் நடந்துக்கிறீங்கன்னா இல்லை. எப்போ முதலமைச்சர் ஒரு காலத்தில் இதே முதல்வருக்காக ரோடு தாண்டி குழந்தை மாதிரி போய் மிட்டாய் வாங்கி போய் கொடுத்தார். ஆனால் இன்னைக்கு யார் பேச்சு கேட்டிங்கன்னு தெரியல, விஜய்க்கு வந்து ஃபோன் பண்ணி 2-3 வாட்டி பேசி இன்னைக்கு ஒரு சர்ச்சை இருக்குது.
இது வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கவங்க யாரும் போய் சொல்லக்கூடாதா? கேசி வேணுகோபால் போன்றவர்கள் என்னன்னா விஜய் வச்சு முதலமைச்சர் அங்கே ஆகலாம் அப்படின்றது அவரோட எண்ணோட்டம். நீங்கள் முதலமைச்சர்னா நீங்கள் தான் உழைக்கணும். அதுக்கு எதுக்கு ஆனவொன்னு ஆள் தேடுறீங்க எல்லாரும்? அதிமுக எப்படி விஜய் வந்தால் நல்லா இருக்கும், நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒன்று, அதுவும் ஆள் தேடுற வேலை தான். சொந்தமாக சொந்த கட்சி, சொந்த தொண்டர்களை, சொந்த வீரியத்தோடு போகும். மக்கள் கிட்ட போய் மக்கள் கிட்ட வேலை செஞ்சா மக்கள் ஆட்டோமேட்டிக்கா மக்கள் தாங்க இறுதி எஜமானர்கள். அதை நிறைய அரசியல் தலைவர்கள் மறந்துடுறாங்க. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. கூட்டணியாவது எதிர்கட்சியாவது ஆளுங்கட்சியாவது அவங்க முடிவு பண்ணுறது தான் யார் வந்து தங்களுக்கான தலைமைன்றது. அதுதான் ஃபோக்கஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு இது பிரச்சனை. காங்கிரஸை பொறுத்தவரையில் இந்த சலசலப்பு இருக்கும். கடைசியில் வந்துட்டு அவங்க திமுக கூட தான் இருப்பாங்க. ஒருவேளை விஜயை நம்பி போகிறாங்க அப்படின்னா விஜய் வந்து ஒரு மண்குதிரை எதிர்த்து அவங்க ஆற்றுல இறங்கினா குதிரை பார்க்க பெருசாக இருக்கும், ஆற்றை கடக்கிற வேலையில் குச்சி தான் இருக்கும், தண்ணியில எல்லாம் அடிச்சுன்னு போயிட வேண்டியது. அது மேபி இது நடக்கலாம். ஏன் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியில் நிறைய பிஜேபி ஸ்லீப்பர் செல்கள் இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களோட ஆதரவோடும் நம்பிக்கையோடும் அவர்களோட உள்ளடி வேலைகளோடு தான் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கிறது. ஒவ்வொரு தேர்தலையும் நம்ம பார்க்கணும். எந்த விதமான பாடத்தையும் கற்றுக்கிறது. இப்போ விஜய்கிட்ட பேச வேண்டிய நோக்கு விஜய் வச்சு நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, அவங்களுக்கு கல நிலவரம் தெரிய வேணாம். கேசி வேணுகோபால் சொன்னால் செல்வ பெருந்தகை என்ன சொன்னோம் சார், அதனால எதுவுமே தெரியாது சார், கேரளாவில் பொய்யா சொல்கிறாரு, தமிழகத்தில் நிலமை அப்படி கிடையாது, நம்மளை தூக்கி சுமந்துனுக்குறாங்க 10 வருஷம், கூட இல்லைனா 10 MP இல்லைனா அங்கே மேலே டெல்லியில் உங்களால் லோக்சபாவில் உட்கார முடியாது, பேச முடியாது சொல்லணும்ல. கேரளாலையும் நீங்க வேலை செய்யல, இந்த விஜயை நம்பி நீங்க அங்க பண்றீங்க சொல்லணும்ல. செல்வ பெருந்தகை பேசலையே பா. அதிமுகவில் அதாவது அரசியல்வாதிகளோட தன்மை எப்படின்றது பாருங்க. கட்சி தலைமைக்கோ இல்லை கட்சி கூட்டணி கட்சிக்கோ ஒரு பிரச்சனைன்னும் போது கூட இருக்கவங்க வெளியில் வந்து பேசணும். எங்கே செல்வ பெருந்தகை பேசினாரு? விஜய் பற்றி எங்கன்னா பேசினார் அவரு? இல்லை விஜய் இந்த மாதிரி லேட்டாக வந்தார், விஜய் தான் காரணம், அண்ணன் திருமாவளவன் பேசுகிறாருல்ல, அவருக்கு ஒண்டி நான் நேந்தி விட்டுருக்கா? எதுக்கு திருமாவளவன் பேசுகிறாரு? எஸ்ஐஆர் போராட்டத்தில் யாரை எதிர்க்கிறதுனே தெரியல, கேலி கூத்தா இருக்குது விஜய் பண்ணுறதுன்னு சொல்கிறாருல. அதுதான் கூட்டணி தர்மம், அதுதான் கூட்டணி உணர்வு. அந்த உணர்வே இல்லாத ஒரு கட்சி இருக்குன்னா அது காங்கிரஸ். எடுத்துக்காட்டு ஐயா செல்வ பெருந்தகை. காமராஜரை பற்றி பேசாலும் கோபம் வராது திமுகவில், திமுகவை எதிர்த்து வேற யார் பேசாலும் கோபம் வராது. நாங்கள் கூட தான் இருக்கிறோம், பாஜக வர விடாமல் நாங்கள் பார்த்துக்குவோம். அது நீங்கள் பார்க்கல, மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் பார்க்குறாங்க. திமுகவில் காங்கிரஸ்க்கு நிறைய சீட்டு கொடுக்கணுன்றது ஏன்னா பாவம் அமைதியாக இருக்கிறாங்கல்ல. விஜயும் அப்படிதான், அவர் அமைதியிலே புரட்சி பண்ணுவாருன்னுவாங்க. அது மாதிரி தான் செல்வ பெருந்தகை அமைதியாகவே இருந்து புரட்சி பண்ணார். ஏங்க இதெல்லாம் பேச்சே கிடையாதுங்க. யாருங்க சொன்னது உங்களுக்கு? விஜய்லாம் நம்பி எப்படிங்க போக முடியும்? விஜய் நின்றுவாரா, ஜெயிச்சிருவாரா, டெபாசிட் வாங்குவாரா கேட்கணும்ல செல்வ பெருந்தகை. இல்லை ஜோதிமணி கேட்கணும்ல, இல்லை கார்த்தி சிதம்பரம் கேட்கணும்ல. விருப்பு 1000 இருக்கட்டும், உட்கட்சி பிரச்சனை இருக்கட்டும், இந்த விஷயத்தில் பேசணும்ல பேசல. எல்லா கட்சியையும் நம்ம வந்து மக்களுக்கு இவங்க இது பண்ணுறாங்க நம்ம கோடிட்டு காட்டுறோம், மக்கள் பார்க்கட்டும். ஓகே, நன்றி சார். நன்றி.